ராதிகா கீழே விழுந்து குழந்தை வந்து அபார்ட் ஆகிடுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் வந்து ஈஸ்வரி மேலே வந்து பழிய சுமத்திடுறாங்க. உங்கள் அம்மாவால் தான் எனக்கு வந்து குழந்தை வந்து கலைஞ்சு போச்சு, குழந்தை வயிற்றுலே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கோபியை திட்டுறாங்க. உங்கள் அம்மா வீட்டை விட்டு அனுப்புனா தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. இதை கேட்டுட்டு கோபி என்ன பண்ணுறாரு, ஈஸ்வரி கிட்ட வந்து ஏம்மா இந்த மாதிரி பண்ணீங்க, அவளை ஏம்மா கீழே தள்ளி விட்டீங்க அப்படின்னு வந்து தெரியாமே நடந்தது என்னான்னு தெரியாமல் கண்ணா பின்னான்னு ஈஸ்வரியை வந்து கோபி வந்து ரொம்ப பேசுகிறாரு, ரொம்ப திட்டிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஈஸ்வரி ரொம்ப கவலையில், கோபி நான் இதை செய்யவே இல்லைடா, நீமா நம்புற அப்படிங்கும்போது, ஏம்மா நம்பாமல் வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ராதிகாவோட அம்மாவும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ இவங்க ஈஸ்வரி வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு, மாப்பிள்ளை இன்னும் இவங்களை அனுப்பலையா, வீட்டை விட்டு அனுப்பலையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, என்ன அத்தை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இவங்க வீட்டில் இல்லாமல் இருந்தால் தானே ராதிகா வருவேண்டா, இப்போ இவங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லும்போது, என்னடா கோபி என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, அம்மா உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, அதனால் நீங்கள் வீட்டை விட்டு போகிறது தாம்மா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் இருந்தால் இங்கே வந்து எனக்கும் ராதிகாக்கு இடையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்கன்ட்டு பெத்த தாயே சொல்லிடுறாரு. இதை கேட்டு ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஈஸ்வரி கோபி கிட்ட கேட்குறாங்க, ஏண்டா கோபி என்னையாடா வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன், நீ தானடா வற்புறுத்தி பாக்யா கிட்ட சொல்லி என்ன சொன்னேன், பாக்யா போவேனான்னு சொன்னா, உன் வீட்டுக்கு உன் கூட போவேனான்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா நான் பார்த்துக்க வேண்டி என்கிட்ட கெஞ்சினி இல்லைடா, அழுதி இல்லைடா, இப்போ என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறியடா, அவங்கக்கிட்ட பாக்யா கிட்டேயும் உங்கள் அப்பா கிட்டேயும் நான் என்னடா சொல்லுவேன், நீ இந்த மாதிரி என்னை வீட்டை விட்டு டக்குன்னு அனுப்புறியே அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்கள் இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து பிரச்சனை தான் வரும், இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இப்போ அவங்க குழந்தைய கொன்னீங்க, அடுத்தது எங்கள் அத்தையை கொன்னுடுவீங்களாம், அடுத்தது ராதிகாவையும் கொலை பண்ணிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க, அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு போயிடுங்கம்மா, இனிமேல் இங்கே இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க ரூமில் போய் உட்காந்துட்டு அழுகுறாங்க ஈஸ்வரி. அங்கே வந்து ராதிகாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இன்னும் கிளம்பலையா நீ, வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கும்போது இவங்களுக்கு ரொம்ப அழுகையாகி பேக்கை தூக்கிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து ரோட்டில் நிற்கும்போது பாக்யா பார்த்துட்டு, என்ன தாச்சு உங்களுக்கு, ஏன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிறாங்க பாக்யா அவங்கள கவனிச்சுக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க பெத்த புள்ள கோபி சொன்ன விஷயம் அவங்களுக்கு மனசில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. வீட்டை விட்டு வெளியே போன்னு திருப்பி அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு பாக்யா என்ன பண்ணுறாங்க, அத்தையை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போகணும், இவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல கும்பகோணம் போகணுன்ட்டு, அப்போ அவங்கள அழைச்சிட்டு கும்பகோணம் போகலான்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த விஷயத்த மாமா கிட்டேயும் சொல்கிறாங்க. அவரும் சரிம்மா பாக்கியா அப்படின்றாரு. கும்பகோணம் போகிறாங்க இவங்க கிளம்பி. ராதிகாவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, இங்கே கோபி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏமா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்ட்டு ராதிகா வந்து என்ன விஷயம் அப்படிங்கும்போது, இவர் தாண்டி சும்மா கேட்குறாரு, எங்கே போனீங்க எங்கே வந்தீங்கன்ட்டு, இதெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கங்க, நீங்கள் யார் இதை கேட்குறதுக்கு, நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன, நான் எங்கே வந்தால் உங்களுக்கு என்ன, இல்லை ராதிகா நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியே என்ன சொன்னாங்கன்னு கேட்கத்தான் உங்கள் அத்தை கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறாரு. அதை கேட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, என்ன ராதிகா அப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, நீ போனால் வந்தால் நான் கேட்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் யாருங்க என் விஷயத்தில் தலையிடுறதுக்கு அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. இப்படி சண்டை முத்தி போகுது. இந்த மாதிரி நடந்ததுனால தான் ராதிகாவோட புருஷனும் வந்து ராதிகா விட்டுட்டு போயிட்டார், டைவர்ஸ் வாங்கிட்டாரு. இப்போ கோபி வந்து என்ன நினைக்கிறாரு, இப்போ ராதிகா பேச என்ன பண்ணுறாரு, ஐயோ நம்ம பாக்யாவை என்ன நினச்சோம், பாக்யா எவ்வளவு நல்லவா, அவள் ஒரு வார்த்தை எய்த்து நம்மளை பேச மாட்டாளே, இவர் ராதிகா எப்படி பேசுகிறா, எப்படி இது பண்ணுறா, நம்ம ரொம்ப சீப்பாக நினைக்கிறா ராதிகா, இவளை பின்னாடியே வந்ததுனால நம்மளை ரொம்ப சீப்பாக நினைக்கிறான்னு சொல்லிட்டு பாருக்கு போகிறாரு. பாரில் போய் குடிக்க போகிறாரு. அங்கே செந்தில் வர்றாரு. செந்தில் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லும்போது, பாத்தியாடா கோபி, அன்னைக்கே நான் சொன்னேன்ல உன்கிட்ட, பாக்கியா தங்கச்சி மாதிரி உனக்கு ஒரு பொண்டாட்டி அமையாதுடா, பாக்கியா எவ்வளோ பெரிய நல்ல பொண்ணு தெரியுமா, நீ எவ்வளோ பேசியிருப்ப, எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருப்ப, எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தா தெரியுமா, நீ பண்ண விஷயத்த ஒரு நிமிஷத்தில் அவள் பண்ணாளாடா, நீ கூட பழனிசாமி பாக்கியா வச்சு நீ எவ்வளோ பேசின ராதிகா பேசுகிறத வச்சு அப்படிங்கும்போது, நான் தப்பு பண்ணிட்டேன்டா, இப்போ பாருடா, இருக்க முடிஞ்சா இருங்க வீட்டில், இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியேறுங்கன்னு என்னையும் சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹோட்டலில் சண்டை வந்துடுது. அதாவது இவர் வந்து ராதிகா பற்றி பொம்பளையை பற்றி தப்பாக பேசும்போது
பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சண்டைக்கு வந்துடுறாங்க. இதை ரொம்ப கை கலப்பானோன்னு இவங்களை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. செந்திலையும் கோபியும் வெளியே தள்ளிடுறாங்க. அங்கே அந்த பக்கமாக வந்த செழியனும் எழிலும் இதை பார்த்துட்டு, இது யாருடா நம்ம அப்பா மதிலில் இருக்குது அப்படின்னு செழியன் சொல்கிறாரு. இருந்துட்டு போகுதுடா, உனக்கு என்னடா, அவர் அடிச்சுக்கிட்டு நிற்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கூப்பிடுறாரு. அப்போ செழியன் மனசு கேட்காம அவரை அழைச்சிட்டு வந்து காரில் உட்கார வைக்கும். செழியன் சொல்லிடுறாரு, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீ எங்கள் வீட்டுக்கு இவரை கூட்டிகிட்டு வரக்கூடாது, அவங்க வீட்டில் கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லிடுறாரு செழியன். அப்போ ஏன்டா இப்படியே வந்து இந்த இந்த நிலைமையிலையாடா நான் கொண்டு போய் விடுறது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுரு, இங்கேயெல்லாம் அழைச்சிட்டு வரக்கூடாது, நம்ம வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி எழில் நடந்து போகிறாரு.